நியூ இயர் வர வரப்போகுது. நல்ல ரெசல்யூஷனாக இருக்கணும் இந்த வாட்டி. 2025 வந்து சும்மா மாஸ் காட்டணும். ரெசல்யூஷன் எடுத்து கிழிச்சிட்டாலும் யாரா அது பேசுறது? என்ன இது ஓப்பன் ஆகுது? ஹாய், யாரா நீ? என்ன மாதிரியா இருக்கா? அப்படியே ட்ரெஸ்ல இருந்து ஃபேஸ் வரையும். நான் தாண்டா உன் மனசாச்சு. உனக்கு என்னடா வேணும்? நீ எதுக்குடா இப்போ வந்த? இல்லை, ரெசல்யூஷன்ட்டு எதுவும் பேசிகிட்டு இருந்தியே, அது எனக்கும் போயிடுச்சு, அதனால தான் வந்தேன். ஆமாம், ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். இப்போ என்ன அதுக்கு? இல்லை, நீ எப்படி தான் ரெசல்யூஷன் எடுக்க போகிற, அதனால் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு போகலாம். இந்த 2025 கொஞ்சம் உருப்புறதுக்காச்சும் ஏதாவது சின்ன டிப்ஸை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, மேட்ருக்கு வா. அது இல்லைடா, எப்படியா இருந்தாலும் நீ இந்த நியூ இயர் பிறந்தோடனே ஒரு ரெசல்யூஷன் எடுப்ப. அது வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் டே வரையும் நீ ஃபாலோ பண்ண பார்த்தா அது 0 தான். அது எப்பயுமே நீன்னு இல்லை, முக்கால்வாசி பேர் அதை தான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷன் நீ எடுக்கிறேன்னா அது உன்னால் முடியுமான்றதை யோசி. அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் பிறக்குதுன்றதால வந்து ஒரு ரெசல்யூஷனை எடுக்காத. உன்னால் முடியுமான்றதை வந்து யோசிச்சு எடு. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்தால் மோட்டிவேஷன் உனக்கு நீயாக தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயத்தை பார்த்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்காத. நீ மட்டும்தான் அதை யோசிக்கணும், நீ மட்டும் தான் பண்ணணும். அதை மட்டும் நீ மைண்ட் செட் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நீ யோசிக்கிறேன்னா அது ஃபஸ்ட் ஒரு 21 days வந்து நீ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. இல்லை அந்த ஹேபிட் வந்து அடாப்ட் ஆகு. அது நல்ல ஹேபிட்டாக இருந்தால் மட்டும் அதுக்கு அடாப்ட் ஆகு. ஃபர்ஸ்ட் ஒரு 21 days நீ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டுனா கம்பல்சரி நீ எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், எவ்வளோ பெரிய கோல் வச்சுருந்தாலும் உன்னால் அதை பண்ண முடியும். ஏன்னா அந்த 21 days உன்னை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். எல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களே, ஏன் நீயுமே எடுக்கிற? இந்த வருஷம் பிறகுத்த ரெசல்யூஷன் எடுக்கணும்னு பார்த்தா வந்து கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சு ப்ராப்பராக நீ வந்து ஒரு மைண்ட் செட் வச்சா மட்டும்தான் நீ எந்த ஒரு ரெசல்யூஷன் ஒரு கோல் வச்சாலுமே அது கரெக்டாக பண்ண முடியும். முக்கியமாக நீ எடுக்கிற ரெசல்யூஷனில் நீ கரெக்டாக இரு. உன் மைண்ட் செட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ. எப்பயுமே வந்து அதுக்காக மட்டும் நீ ஒர்க் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிளேஸில் ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் நீ என்ன பண்ண போறியோ அதை எழுதி வச்சு ஒட்டி வச்சுக்கோ. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நீ எழுந்துச்சு பார்க்கும்போது அது உன் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டே பை டே நீ அந்த ஒரு ரெசல்யூஷனும் அந்த ஒரு கோலையும் உன்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். டே இல்லடா, தேங்க்ஸ். இந்த ஒரு வாட்டியாச்சும் உன் பேச்சு நான் கேட்குறேன். நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ்? நான் உனக்குள்ளதான் இருக்கேன். போயிட்டு இன்னொரு ரெசல்யூஷனை ஒழுங்காக பண்ணுற வழியை பாரு. ஹாப்பி நியூ இயர்.